டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக எப்பா என்னை பற்றி தப்பாக பேசிட்ட இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்லாம் சொல்லி வெளியில் அனுப்பி ஏகப்பட்ட இடத்துல என்னுடைய பெயரை டேமேஜ் பண்ணிட்டேன், எனக்கு வேணால் ஒரு 100 கோடி ரூபா நஷ்டம் எடுத்தாயே அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார். வழக்கா எங்கே? அந்த வழக்கை நான் பார்த்துக்கிறேன், அதை வாதாடுறதுக்கான உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கேட்டு 2 முறை டிஆர் பாலு அவர்களுக்கு அவர் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் வாதாடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சி ஒரு முறை வாதாடினார் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியானது. திடுதிப்புனை பார்த்தா டிஆர் பாலு அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாராம். டிஆர் பாலு அவர்கள் வழக்கை வாபஸ் வாங்க அண்ணாமலை அவர்களும் வாபஸ் வாங்கியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அண்ணே டிஆர் பாலு அவர்கள் சொன்னதெல்லாமே என் மேலே மான நஷ்ட வழக்கு போட்டுட்டேன், நீ என்னை தப்பாக பேசிட்ட, என்னுடைய பேரை டேமேஜ் பண்ணிட்ட, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் மக்களாகிய நாம் தான் கொஞ்சம் முட்டாளாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அதுவும் மான நஷ்ட வழக்கு 100 கோடி அப்படிலாம் சொல்லும்போது என்ன சாதாரண விஷயமாங்க. திடுது பண்ணி பார்த்தா காது வச்ச மாதிரி ஏதோ பேசி முடித்து வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல சார், ஆனால் என்னமோ ஒன்று நடக்குதுன்னு மட்டும் தெரியுது சார். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரே ஒரு விஷயம் எனக்கு போன ஆட்சியில் ரொம்ப உறுத்தலாக இருந்தது என்ன தெரியுமா? இந்த பற்றிமன்ற பேச்சாளர் நடுவர் அப்படிலாம் சொல்லக்கூடிய லியோனி அவர்களையும், அதே மாதிரி திருமணம் கடந்த உறவு அதை கள்ளக்காதல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன இந்த சுபவி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்களையும் தான் நம்முடைய சிலபஸ் இருக்குல்ல அதை சரிப்படுத்துறதுக்கான முக்கியமான பொறுப்புகளில் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒருத்தர் சரியான ட்வீட்டை போட்டிருந்தார். ஆபாச பட்டிமன்ற பேச்சாளரும், ஆமாம் ஆபாசமாக தான் பேசுவார், பெண்களுடைய இடுப்பை பற்றிலாம் பேசின ஒரு நபர் தான் இந்த லியோனி அப்படிங்கிறவர். திருமணம் தாண்டிய உறவு என்று பேசியவர்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலிருந்து விரட்டப்பட்டனர். சரியானது. அதுக்கு பதிலாக 3 தினங்களுக்கு முன்னாடியே முதலமைச்சர் விஜய் அவர்களால் நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தா முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான். எவ்வளவு பெரிய சாய்ஸ், எவ்வளோ முக்கியமான சாய்ஸ். அடுத்த கட்டம் என்ன? நம்முடைய மாணவர்களுடைய நம்முடைய இளைஞர்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல், உலகளவில் இந்தியா தமிழ்நாடு எப்படி அவங்களுடைய அடுத்த தொழில்நுட்பம் வளர்ச்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய சிலபஸ் சேஞ்ச் ஆகியிருக்கட்டும், இதெல்லாமே முறைப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான பொறுப்பு அண்ணாதுரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை விட பெரிய ஒரு செய்தியை திராவிட கட்சிகளால் கொடுக்க முடியுமான்னு சொல்லி தாவேகாக்காரங்க கேட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி அடுத்த முறை ஒருவேளை திராவிட கட்சிகள் வருகிறது அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான மாற்றங்களை செய்யும்போது அதை கண்டிப்பாக இளைஞர்கள் பெரிய அளவில் பார்ப்பார்கள். இல்லைப்பா தாவேகா மட்டும் கிடையாது, திராவிட கட்சிகளும் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்வார்கள். அப்போ அடுத்த முறை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லது செய்யணும், மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். மக்களுக்காக நல்லது நடந்துச்சுன்னா அதை பாராட்டக்கூடிய மனசும் உங்களுக்கு வேணும். டிஎம்கே ஜென்சி மீட் அப்படிங்கிற பெயரில் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் ஏகப்பட்ட நபர்களையும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையாகவே இருக்குது. இதை கூட விட்டுலாங்க, ஆனால் தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லி ஒரு வாழ்த்தை பாடினாங்க பாருங்களேன் ஜென்சி. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை தெளிலொழுகும். சார் ஜென்சி பசங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பாடலாம், அதுவும் தமிழ் தாய் வாழ்த்தை தப்பாக பாடலாம், அதை டெலிகாஸ்டும் பண்ணலாம், இது தப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டால் திமுகவுக்கு இருக்கிற கொஞ்சம் மானத்தையும் வித்துறாதீங்க. ஏகப்பட்ட திமுகவினுடைய உண்மையான விசுவாசிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த மீட்டப் என்னமோ ஒன்று தப்பாக தெரியுது, ஒருவேளை வடிவேல் அவர்களை களமிறக்கி திமுக அவர்காட்ட தோல்வி அடைந்தது, அதே மாதிரி இந்த ஜென்சி மீட்டப் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் எகைன் நாம் தோல்வி அடைய போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. வி ஆர் ப்ரௌடு கொத்தூஸ் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஜென்சி மீட்டப்பில். அப்போ உண்மையான நிர்வாகிகள் சொல்கிறாங்க, நம்ம யாரும் இங்கே கொத்தடிமைகள் கிடையாதுடா, நம்ம சமூக நீதியை பேசக்கூடிய நபர்கள், இங்கே கொத்தடிமைத்தனம் அப்படிங்கிறதுலாம் இருக்கவே கூடாது. ஆனால் நீங்கள் என்னென்னா ப்ரௌடு கொத்தூஸ்ன்னு சொல்கிறீங்க, திமுகவினுடைய உண்மையான கொள்கை என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் உள்ளே வந்திருக்கீங்க, உங்களை வச்சு நாங்கள் என்ன பாடுபட போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கேள்வி எல்லாமே அவங்க கேட்டுட்ருக்காங்க. நியாயமானது தானே? எவ்வளோ 70 வருஷமாக இருக்கக்கூடிய பாரம்பரிய ஒரு கட்சி, இன்றைக்கி அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் ஜென்சி பசங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம், ஒரு 10 பேர், அந்த 10 பேர் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, அவங்களுக்கு வேலை இருக்கா வெட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலன்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருந்தாலும் அதை தாண்டி அவங்க நடத்தக்கூடிய சோஃபா ஷோ அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தினாங்க பாருங்கள், கேவலத்தினுடைய உச்சம். அது எப்படி? இந்த எம்எல்ஏ ஒருத்தவங்க பிரசவமாகி அவங்களுக்கு கை குழந்தை இருக்குது, அவங்க அந்த கை குழந்தையுடன் சில இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி அதை மோக் பண்ணி ஒருத்தவங்க வீடியோ பண்ணுறாங்க அப்படிங்கிற போதும், அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு அமைச்சருடைய பெயரெல்லாம் மாற்றி பேசி அது கிரிஞ்சாக இருந்துச்சு.
ஜென்சி பசங்க இந்த மாதிரி பூமர்த்தனமான வேலையெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பூமர் ப்ளஸ் கிரிஞ்சு தட்ஸ் ஈக்குவல் டு அந்த மீட்டப் அப்படின்னு சொல்லிடலாமே, அந்தளவுக்கு படுகேவலமாக இருந்துச்சு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இல்லை ஒருவேளை இந்த திமுகவினுடைய இந்த ஜென்சி பசங்க ஜென்சி மீட்டப் அப்படின்னு சொல்கிறவங்க இதுதான் கெத்து மாப்பிள்ள, நம்மளை பற்றி பேசிட்டோம் மாப்பிள்ள, பாரு இனிமே நாம தான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்களான்னு நமக்கு தெரியலை. இதுக்கெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா தொழிற்கட்டி அதிகமாக இருக்கணும், அதாவது தோளினுடைய அந்த கட்டி அதிகமாக இருக்கணும். ஏன்னா என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் அதை பற்றி எதிர்பார்க்கவே இல்லாமல் காண்டாமிருக மாதிரி சும்மா சொரிஞ்சிக்கிட்டு நாங்கள் இப்படித்தான்ப்பா, நாங்கள் ஜென்சி தான்ப்பா அப்படின்னு சொல்லி உண்மையான ஜென்சி பசங்களுக்கு தயவு செஞ்சு தப்பான பெயரை ஏற்படுத்தி விடாதீர்கள். சரி, தாவேகாவினுடைய தோழமை கட்சியினுடைய கூட்டம் எல்லாத்துக்கும் நேரடியாக போய் அழைப்பை விடுகிறார்கள். ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜன் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி இதுக்குள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். பொதுவாக அவர் வெளிப்படையாக வரமாட்டார். பட் இந்த தோழமை கட்சியினுடைய கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறதே எல்லாருமே கொஞ்சம் விசித்திரமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தோழமை கூட்டம் அதுக்கு நாங்கள் வரலப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்காது அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்போதைக்கு நாங்கள் இதில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா இருக்கலாம். அதே நேரத்தில் இந்தி கூட்டணி இருக்குல்ல, இந்த புள்ளி வச்ச இந்திய கூட்டணி, அந்த கூட்டணியில் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணணும், அதில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரில் திமுகவினுடைய கையெழுத்து இருந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தி கூட்டணிக்குள்ளே நாங்கள் இல்லவே இல்லைன்னு சொன்ன திமுக கையெழுத்து மட்டும் ஏன்பா போட்டிங்க அப்படின்னு கேட்டால், சார் அதெல்லாம் அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி நமக்கே கிளாஸ் எடுத்தாலும் எடுப்பாங்க. உடன்பிறப்புகளே, உங்களுடைய குரல்களை கேட்டேன், ஆய்வறிக்கைகளை படித்தேன். கழகத்தின் அடுத்த 100 ஆண்டுக்கான பயணத்தை திட்டமிட மறுசீரமைப்பு ஆலோசனை குழு அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கம் தென்னரசு அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அப்படிங்கிறத அமைத்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ இதில் கனிமொழி அக்கா இல்லை. கனிமொழி அக்கா ஜஸ்ட் உங்களுக்காக பேசுவதற்கும் யார்கிட்டையாவது பயங்கரமாக கனிமொழி அக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்கள ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கு மட்டும்தான் அந்த அக்கா. இந்த மாதிரி முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுக்கறதுக்கெலாம் அந்த அக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது. பொதுவாகவே இந்த இடத்துல கனிமொழி அவர்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை பல நபர்களும் வைத்து வந்தார்கள். பெரிய அளவில் நானும் அதை நம்பலை. கனிமொழி அக்காவை ஏன் இவங்க ஓரமாக வைக்கணும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சிக்கும் கனிமொழி அக்கா அவர்களுடைய வளர்ச்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் உண்மை என்னென்னா, கனிமொழி அக்கா அவர்கள் உண்மையிலேயே சின்ன சின்ன இடத்துல ஓரம் கட்டப்பட்டு அதில் அவங்க வேண்டாம், கீதா ஜீவன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெயர்லாம் அதில் இருப்பதை பார்க்கும்போது சின்ன ஏமாற்றம், கனிமொழி அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கான ஏமாற்றமாக அதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் இந்த மாமன்ற கூட்டம் ஐயா, சீக்கிரமாக இந்த உள்ளாட்சி தேர்தலை வச்சு விடுங்கய்யா. இவங்க தொல்லை தாங்க முடியலை. கூட்டம் கூடுறாங்களோ இல்லையோ, ஃபோட்டோ வைக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிடுறாங்கய்யா. கருணாநிதி ஃபோட்டோவை தூக்கிட்டு வராங்க, ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோவை தூக்கிட்டு வராங்க. குட்டியாக அவருடைய ஃபோட்டோவை அவர் தூக்கிட்டு வந்தாரான்னு தெரியலை. இந்த ஃபோட்டோலாம் இருந்தால் தான் இந்த கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த கொலவெறி? இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் இவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் உட்காந்து அரசியலை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு ஃபோட்டோவை வச்சு அதில் நீங்கள் மாமன்ற அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாசுக்காக கொஞ்சம் நல்ல விதமாக சொல்கிறேன். காரி துப்புறாங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. எங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் தான், எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான், அதனால் அவங்களுடைய புகைப்படம் இருக்க வேண்டும். இது எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கீங்க அப்படிங்கிறதே தெரியல. சரி, யாருடைய புகைப்படம் இல்லாட்டினாலும் கூட பரவாயில்லையே, மக்களுடைய பிரச்சனையே உங்கள் உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த மாதிரி கணக்கை செலவழிச்சிருக்கீங்க, வரவு என்ன, இதெல்லாம் பற்றி பேசுகிறத விட்டுப்புட்டு ஃபோட்டோக்காக சண்டை போட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக அதை ட்ரோல் மெட்டீரியலை மாற்றி அதை வீடியோ எடுத்து அப்படி நடந்துகிட்ருக்குங்க. ஸோ சீக்கிரமாக நம்முடைய கவுன்சிலர்கள், மேயர்கள், துணை மேயர்கள் இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி புதுசாக ஒரு பிளட்டை உள்ளக்க கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செய்யணும், அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் நினைத்து விடுவார்கள். அப்படி நினச்சிட்டாங்கன்னா உங்கள் கட்சிக்கும் உங்கள் கட்சியினுடைய தலைவருக்கும் தான் இதெல்லாம் பிரச்சனையாக முடியும். அதனால் அவங்கள நீங்கள் என்ன செய்யுங்க, சமாதானப்படுத்துங்க, மக்களை சமாதானப்படுத்துங்கிறேன். மக்களை கோபப்படுத்தி அதன் வழி அரசியல் ஆதாயம் அடைந்து விடலாம். ஒரு ஃபோட்டோவை மாற்றுறதுனால இங்கே பெரிய ஒரு மாற்றம் நடந்துவிடும். நம்ம அந்த தலைவருடைய மனசில் இடம் பிடிச்சிடலாம். தலைவருடைய மனசில் இடம் பிடிச்சிருவீங்க, மக்கள் உங்களை தூக்கி தூர போட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. தாவேகாவினுடைய கூட்டணி மரியாதை கூட்டணி. அந்த மரியாதையை நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அதாவது இப்போ காங்கிரஸினுடைய மாநில தலைவர், 100 மடங்கு சந்தோஷத்துடன் தான் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு இந்த மாநில தலைவர் பொறுப்பை நான் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேற்று செல்வப்பிறந்தை அவர்கள் பேசினதெல்லாம் ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. சார் மனுஷன் என்னமா பேசுகிறாரியா, பின்னி பெடல் எடுக்கிறாரியா அப்படின்னு சொல்லி தோணிச்சு எனக்கு. ஆனால் அதுக்கு கீழே இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணுமா வேணாமா? காங்கிரஸ் பற்றி பேசினால் திருப்பி அடிப்போம். சென்னையில் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேட்டி.
டிஎம்கே உங்களுக்கு தான் ஐயா. இப்போ ஆல்ரெடி மதிமுக வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. 1000க்கும் அதிகமான நபர்கள் எங்களுடைய பொதுக்குழுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் சொல்கிறார். அறிவாலயத்தினுடைய கூட்டம் உங்கள் பொதுக்குழு கூட்டத்துக்கு கூடுமாயா அப்படின்னு சொல்லி ராசா கேட்டதுக்கு இன்றைக்கி வைகோ அவர்கள் பதிலடி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, இந்த கரப்ஷன் கமிஷன் இது எல்லாமே திமுக செஞ்சுட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார்ல, அது இப்போ திமுக கும்பலை பெரிய அளவில் எரிச்சலையை வச்சிருக்கு. இப்போ திடுதிப்புன்னு பார்த்தா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் காங்கிரஸை பற்றி எவனாவது தப்பாக பேசுனீங்க திருப்பி நாங்களும் அடிப்போம் டோய் அப்படின்னு சொல்லி வாங்க சண்டைக்கு வாங்க நான் ரெடி அப்படிங்கிற ஒரு ஹிடன் மெசேஜை கொடுத்துருக்காரு. பார்த்துக்கோங்கப்பா என்ன அப்படின்னு சொல்லி. ஏதோ என்னால் முடிஞ்ச செய்திகள்லாம் இங்கே சொல்லிட்டேன். அடுத்தடுத்த செய்திகள்லாம் பார்க்கறதுக்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணமும் பணம் சார்ந்த செய்திகளும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஷேர் மார்க்கெட், அதை பேஸ்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட் நியூஸஸ், இது எல்லாத்துக்குமே பணவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, வேணுங்கிறவங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.